ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல்ல பார்த்தீங்கன்னா, அப்பத்தா பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்விக்கு எப்படியாச்சும் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும். சேது பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யாவ கல்யாணம் பண்ணிட்டு அவன் சந்தோஷமா வாழ போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மாப்பிள்ளைய பார்க்குறாங்க. பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா, பேராண்டி என்னோட பேத்தி வாழ்க்கையில இதுதான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்விய பத்தி எல்லாத்தையும் சொல்றாங்க. ஃபோட்டோவையும் காட்டுறாங்க. அப்ப அந்த மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா, "சரிங்க அம்மாச்சி, நாங்க வந்து வேணா தமிழ்ச்செல்விய நான் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அப்பத்தா பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வசந்தி கிட்ட இந்த மாரி நான் தமிழ்ச்செல்விக்கு ஒரு பையன பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்ட தமிழ்ச்செல்வி பார்த்தீங்கன்னா, "இங்க பாருங்க அம்மாச்சி, எனக்கெல்லாம் கல்யாணத்துல விருப்பமே இல்ல. எனக்கு என்னோட 2 குழந்தைங்க தான் எனக்கு உசுரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "அப்படியெல்லாம் சொல்லாத தமிழு. வாழ்க்கையில நீ செட்டில் ஆகணும். நீ வாழ்க்கையில ஒண்டி கட்டியா நிக்க போறியா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்குறாங்க. "நான் ஏன் அம்மாச்சி ஒண்டி கட்டியா நிக்க போறேன்? எனக்கு தான் என்னோட குழந்தைங்க இருக்காங்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அப்பத்தா பார்த்தீங்கன்னா, போயிட்டு தமிழ்ச்செல்வி கால்ல விழுந்து, "உன்னோட வாழ்க்கையில நீ செட்டில் ஆகு" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழுறாங்க. "ஏன் வசந்தி ஏன்டி பார்த்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லம்மா தமிழ்ச்செல்விக்கு நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கிற சந்தோஷத்துல பார்த்தீங்கன்னா, நான் பூரிச்சு போய் நிக்கிறேன். என்னோட பொண்ணு எங்க வாழ விட்டியா? இந்த வீட்லயே இருந்துருமோ அப்படின்ற ஆ இதெல்லாம் இருக்கா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே பார்த்தீங்கன்னா, தமிழ்ச்செல்வி கால்ல விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா, ஒத்துக்கிறாங்க. அப்பதான் நம்ம கால்ல விழுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அந்த பையன வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காலையில பார்த்தீங்கன்னா, அந்த பையன வந்துடுறாங்க. "பேராண்டி வா பேராண்டி, இதுதான் என்னோட பேத்தி தமிழ்ச்செல்வி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தமிழ்ச்செல்விய பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, அவருக்கு புடிச்சு போகுது. "அ அம்மாச்சி நான் தமிழ்ச்செல்வி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "சரியா போய் பேசுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. த தமிழ்ச்செல்வியும் பார்த்தீங்கன்னா, குழந்தைய தூக்கிட்டு போறாங்க. போயிட்டு பார்த்தீங்கன்னா, "இல்ல எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்ல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அம்மாச்சி கட்டாயப்படுத்துனாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்கள பார்க்கறதுக்காக நான் வர சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நானும் பார்த்தீங்கன்னா, பிரேக்கப் ஆகனவன் தான். உங்களோட கஷ்டம் எனக்கு புரியும். உங்களுக்கு என்ன புடிச்சா மட்டும் நீங்க இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்றாங்க. "நீங்க ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து வந்து அப்பத்தா கிட்ட சொல்றாங்க. "அம்மாச்சி நான் பேசிட்டேன். தமிழ்ச்செல்வி நல்ல முடிவா சொல்லுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.